ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கேக் தான் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரவா, சர்க்கரை, அது ரெண்டுட்டும் இந்த கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒன்றுத்தையும் அதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ வந்து மைதா மாவு எடுத்துக்கலாம். இப்போ வந்து அரை கிளாஸ் நெய், அரை கப்பு எண்ணெய். இப்போது இந்த அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா இல்லாட்டி பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். எந்த எசன்ஸ் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் பைனாப்பிள் எசன்ஸ் எடுத்துருக்கேன். 2 ட்ராப் போட்டு எடுக்கேன். பைனாப்பிள் எசன்ஸ் ஸ்மெல்லு அப்படி வருது. இப்போ வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த கலர் பாருங்கள் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த கேக் பேட்டரை இந்த பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஏதாவது ஸ்டிக்கோ கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள், ஒட்டக்கூடாது இந்த மாதிரி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேக் வந்து 3 கிட்ஸு தான் பண்ணாங்க. செம்மையாக எம்மியாக இருக்குது. இது மேலெல்லாம் வந்து அவள் வந்து உருக வச்ச அந்த டைரி மில்க்கும் கிட்கேட்டும் அந்த பவுடர் சுகரும் போட்டுருந்தா ஃப்ரெண்ட்ஸ். அதுதான், இல்லாட்டி அந்த மாதிரி ஒயிட்டாக தான் வந்திருக்கு அவள் காமிச்ச மாதிரி தான். 1 கப்பு ரவா, 1 கப்பு சுகரு, 1 கப்பு மைதா, கொஞ்சம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி ப்ளைனாகவும் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி வேணுனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவையும் சர்க்கரையும் அரைச்சிடுங்க மிக்சியில். அப்புறம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். 1/2 கப்பு வந்து எண்ணெயும் பால் 1/2 கப்பு எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் வெண்ணெய் ஊற்றுறானாலும் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து க்ரீஸ் பண்ணிட்டோ இல்லை பட்டர் ஷீட் போட்டோ நம்ம வந்து குக்கரில் வந்து எண்ணெயோ அந்த இதெல்லாம் போட தேவையில்ல. வெறும் அந்த ஸ்டாண்டு போட்டு அந்த பாத்திரத்தை மேலே வச்சுட்டு நல்லா வெயிட்டான மூடிட்டு வெயிட் எடுத்து மேலே வச்சுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் விட்டிங்கன்னா சூப்பர் எம்மியான கேக் ரெடி.